தாபா ஸ்டைல் வெஜிடபிள் புலாவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பிறகு பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஸோ அதெல்லாம் வந்து போட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இது பிரியாணி மசாலா வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியும், புதினா கொத்தமல்லி ஆனியனு பீன்ஸு கேரட்டு பொட்டேட்டோ டமாட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஐ இருக்குது. ஸோ ஆனியன் வந்து போடணும். ஸோ பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டுட்டு வதங்கணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வந்து அது ஒரு மாதிரி என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க.